நடிகர் தனுஷின் 50வது திரைப்படமான ராயன் வரும் 26ஆம் தேதி திரைக்கு வரவுள்ள நிலையில் அவர் தன் குடும்பத்தினருடன் குலதெய்வ கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்தார். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கோலிவுட்டை தாண்டி ஹாலிவுட் வரை சென்று தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்த்த நடிகர் தனுஷின் 50வது திரைப்படம்தான் ராயன். இதை தனுஷே இயக்கி நடித்துள்ளதால் படத்திற்கு மிக பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் படம் வரும் 26ஆம் தேதி திரைக்கு வரவுள்ள நிலையில் ரசிகர்கள் ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர். சமீபத்தில் நடைபெற்ற ராயன் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய தனுஷ், சிறிய வயதில் போயஸ் கார்டனில் வீடு கட்ட ஆசைப்பட்ட வெங்கடேஷ் பிரபுவுக்கு தனுஷாக தனக்குத்தானே கொடுத்து கொண்ட பரிசுதான் அந்த வீடு என நெகிழ வைத்தார். தான் உருவக்கேலி செய்யப்பட்டது துவங்கி சுஜி லீக்ஸ் வரை தன்னை சுற்றி வந்த சர்ச்சைகளுக்கும் அந்த விழாவிலேயே முற்றுப்புள்ளி வைத்திருந்தார். எல்லாரும் சின்ன வயசுல தம்பிய பாசமா பாத்துக்கங்க, அடிக்காதீங்க, உதைக்காதீங்க, இல்லனா வளர்ந்து வந்து வச்சு செய்வாங்க என்று ராயன் படத்தில் தன் தம்பி தனுஷ் தன்னை வேலை வாங்கி விழிந்தெடுத்தது குறித்து நகைச்சுவையாக தெரிவித்திருந்தார் இயக்குனர் செல்வராகவன். ப்ரீ புக்கிங்கிலேயே அதிரடி காட்டி வரும் ராயன் ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்க, மற்றொரு பக்கம் தனுஷ் தன் குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு சாமி கும்பிட வந்தார். தேனி ஆண்டிப்பட்டி அருகே முத்துரங்காபுரம் கிராமத்தில்தான் தனுஷின் குலதெய்வமான கஸ்தூரி அம்மாள் மங்கம்மாள் கோவில் அமைந்துள்ளது. குலதெய்வத்தின் மீது தீரா பக்தி கொண்ட தனுஷின் தந்தையும் இயக்குனருமான கஸ்தூரி ராஜா இவ்வாலயத்தின் புனரமைப்பு பணிக்காக 76,85,000 ரூபாய் நிதியுதவி அளித்துள்ளார். கோயில் கும்பாபிஷேகம் கூட கடந்த மாதம் நடந்தது. அதற்கு கஸ்தூரி ராஜா வந்திருந்தார். ஆனால் தனுஷ் படப்பிடிப்பிற்காக வெளிநாடு சென்றிருந்ததால் அவரால் வர முடியவில்லையாம். இந்நிலையில் தன் 50வது படம் வெளியாவதற்கு முன்பே படம் வெற்றிகரமாக ஓட குலதெய்வ கோயிலில் ஆஜராகிவிட்டார் தனுஷ். மகன்கள் யாத்ரா, லிங்கா, சகோதரி, அண்ணன் செல்வராகவன் மற்றும் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக சொந்த ஊர் வந்து சேர்ந்தார் தனுஷ். மனமுருக கஸ்தூரி அம்மாள் மங்கம்மாளை வேண்டிக் கொண்டு திரும்பிய தனுஷை ஊர் மக்கள் ஆர்வமாக பார்த்து சென்றனர். தொடர்ந்து போடியில் உள்ள தனுஷின் தாயார் விஜயலட்சுமியின் குலதெய்வ கோவிலான சங்கராபுரம் கருப்புசாமி கோவிலுக்கு குடும்பத்துடன் புறப்பட்டனர். ஒரு நபர் எவ்வளவு உயரம் வளர்ந்தாலும் பாரம்பரியம் மாறாது. முன்னோர்களை நினைவு கூறும் குலதெய்வ வழிபாடு என்பது எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இந்த கால இளைஞர்களுக்கு உணர்த்தியுள்ளார் தனுஷ். சங்கராபுரம் கருப்பசாமி கோயிலில் நடிகர் தனுஷ் குடும்பத்தினருடன் பொங்கல் வைத்து சிறப்பு வழிபாடு செய்தார். நடிகர் தனுஷின் சொந்த ஊரான மல்லிகாபுரம் செல்லும் வழியில் 200 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற சங்கராபுரம் கருப்பசாமி கோவில் உள்ளது. இந்த நிலையில் நடிகர் தனுஷ் தனது குடும்பத்தினருடன் போடிநாயக்கனூர் சங்கராபுரம் கருப்பசாமி கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்தார். அவரது மகன்கள் யாத்ரா, லிங்கா, தனுஷின் சகோதரர் செல்வராகவன் மற்றும் அவரது பெற்றோரும் வழிபாட்டில் ஈடுபட்டனர். ராயன் படம் வெற்றி அடைவதற்காக அவர் வழிபாடு நடத்தியதாக கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.